வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு மருந்து அடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். பெட்ரோல் காலி ஆகிடுச்சு, நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தது. அதனால் போயிட்டு இப்போ தான் பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். போயிட்டு நம்ம மருந்து கலக்கி நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு அடிச்சு விட்ருவோம். எதுக்காக மருந்து அடிக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட செடியில் வந்து தளவுகள்லாம் குறைஞ்சிருச்சு. நான் இருந்த தளவெல்லாம் பூ எடுத்து ஓஞ்சிருச்சுங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம மருந்து அடித்தா தான் தளவு வரும். ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் தளவு இருக்கா. ஸோ இதில் எல்லாமே ஃபுல்லாமே பூ எடுத்து ஓஞ்சிருச்சு. ஸோ இங்கெல்லாம் தளவு இல்லாமல் இருக்குது. ஸோ மருந்து அடித்தோம்னா தான் நம்மளுக்கு அடுத்து புது தளவு வரும். அதனால தான் இப்போ அடிச்சு விட போகிறோம். மணி வந்து இப்போது 1:30 தான் ஆகுது. பட் இருந்தாலும் வெயில் பயங்கரமாக அடிக்குது. இப்படி அடித்தா மழை வரும் அப்படின்ற ஒரு டவுட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமே அடிச்சிடும் அப்படின்னு தான் இந்நேரமே நம்ம அடிக்க போகிறோம். மோஸ்ட்லி வந்து ஈவினிங் தான் அடிப்போம், இல்லாட்டி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 10 மணிக்குள்ளேயே அடிச்சிடுவோம். ஆனால் மருந்து கொஞ்சம் காட்டமாக இருந்துச்சுன்னா செடிகளுக்கு பாதிப்பாகும் அப்படின்றதுனால. இன்றைக்கி வந்துட்டு மழை வரப்போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மோடமாக ஆயிரும். அதனால் இப்போ அடித்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. கொஞ்சம் லேட்டாக அடித்தோம்னா நம்ம மருந்து அடித்த உடனே மழை வந்துச்சுன்னா நம்ம மருந்து அடிச்சது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமே அடிச்சிடலாம் அப்படின்னு வந்தாச்சு. மருந்து கலக்கி ரெடி பண்ணிடுவோம் அப்போ தான் நம்ம சீக்கிரமாக டக்குன்னு ஊற்றி மருந்து அடிக்க முடியும். முதல்ல போய் இங்கே நான் பக்கத்துலேயே தண்ணி ஓடிட்டுருக்கு. நம்மளுக்கு மருந்து அடித்து முடிச்சோடனே தண்ணி பாய்ச்சிற வேலை வேறு இருக்குது. அதனால் இவங்களே நம்ம தண்ணியை பிடிச்சி மருந்தை கலக்கி மருந்து அடிச்சு விட்டுறோம். மருந்துனா கலக்கி ரெடி பண்ணியாச்சு. அப்படியே நம்ம ஸ்ப்ரேயர் டேங்கில் ஊற்றி அடிச்சிட வேண்டியதான். சவுண்ட் ரொம்ப இருக்குது, அதனால் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு வழியாக மருந்து அடித்து முடிச்சாச்சு. ஆனால் நீங்கள் மருந்து அடித்து முடிக்கணும்னா பெரிய சித்திரவதையாக போச்சு. நான் 2 டேங்கி வரைக்கும் தான் ஸ்ப்ரேயர் கரெக்டாக ஓடிச்சு. அதுக்கப்புறம் வேணுமோ தெரில அடைச்சி ஒரு டேங்கி ஒரு 3 தடவை கிட்ட ஆஃப் ஆயிடுச்சு. அதில் ஒரு வாட்டி நான் ஷார்ட் எடுக்கிறதுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுற ஷார்ட்டை மாதிரி இருக்கேன். அதை எடுக்கிறதுக்காக நான் வரப்பில் ஸ்ப்ரேயரை வச்சுட்டு நான் போயிட்டு வரமுன்னா பெல்ட் அடிச்சிட்டாப்பில் அதுக்கப்புறம் அவரை தூக்கி வச்சு பார்த்தா அந்த சைடில் மருந்து வர்றதுக்கு ஒரு சின்ன பைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பைப் உடஞ்சி போச்சு. ஸோ இந்த சித்திரவதைகள்லாம் நடுவில் எப்படியும் அவசரமாக ஒரு வழியாக அடித்து முடிச்சாச்சு. மொத்தம் வந்து 5 டேங்க் கணக்கு அடிச்சிருக்கோம் நம்மளோட பன்னீர் ரோஸுக்கு. ஒரு குண்டுக்கு மட்டும்தான் நல்லா அடித்தான். மிச்சம் 2 குண்டுக்கெலாம் அது ஸ்ப்ரேயர் சரியில்லாதனால எப்படி அடிச்சிருக்குமோ தெரியல. ஸோ ரிசல்ட் எப்படி வருதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது முடிச்சுட்டு நம்ம இதுக்கப்புறமா தண்ணி பாய்ச்சின பன்னீர் ரோஸுக்கு. ஏன்னா 2 3 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சு. அப்போ வந்து நம்ம அப்படியே தண்ணி பாய்ச்சாமல் போட்டோம். நேற்று பயங்கரமாக மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. சரி மழை வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் மழை வரல. அதனால் இன்றைக்கி வெயிட் பண்ண வேலைக்கு ஆகுது அப்படின்ட்டு பன்னீர் ரோஸ் தோட்டுக்கு தண்ணி ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. தண்ணி பாய்ச்சி முடிச்சுட்டு திருப்பி நம்ம 4 மணிக்கு வந்து மாசி பச்சை வர இருக்குன்னு. ஸோ இதில் வேலைகள்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு மோட்டர் ஓட்டி தண்ணியை பாய்ச்ச போகிறேன் பன்னீர் ரோஸுக்கு. தண்ணியை பாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு வருவோம். நாங்கள் போய் மோட்டர் ஓட்டிகிட்டு வருவோம். ஹோஸ்லாம் நான் போட்டு ரெடி பண்ணிட்டேன். அப்படியே மோட்டர் ஓட்டிட்டு இருந்தால் டேரெக்டாக அங்கேயே போயிடும். தண்ணி ஓட்டி விட்டாச்சு. வாய்க்கால் ஃபுல்லாக வந்து வருவேன். கொஞ்சம் மழை பெஞ்சிருந்துச்சு, அதனால் ஈரம் ஆல்ரெடி இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு நம்ம இப்போ தான் அந்த உள்ளே இருக்க களைகள்லாம் கொஞ்சம் அந்த புஸ்கட் வச்சு அடிச்சு விட்டுருந்தோம். அதனால் தண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக பாயுது. ஸோ தண்ணியை பாய்ச்சிட்டு மாசி பச்சை இருக்க வேண்டியதான். மொத்தம் 135 அறுத்துட்டான். இன்னும் ஒரு 15 மூடி அறுத்துட்டா நம்ம 350 மூடி அறுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். அறுத்து கிடக்கு பாருங்கள். நாளைக்கு ஆர்டரே வந்து நம்மளுக்கு நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதாவது சிறப்பு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நாளைக்கு நிறையா சேல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா சாமிகள்லாம் கும்பிட்றாங்க, ஈஸ்வரன் கோயில் குறிப்பாக. என் ஒய்ஃப் வந்துட்டு அறுத்துட்டு இப்போ தான் போய் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வரா. ஸோ இதை நம்ம அறுத்து முடிச்சுட்டு தண்ணியெல்லாம் தொளிச்சு விட்டு போகிறதுக்காக ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் அறுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான்.
ஃபுல்லாக அறுத்து நம்ம முடிச்சிட்டோம். நாளைக்கு மார்க்கெட்டில் போய் சேல்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் ஒய்ஃபும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே பாய்.